ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்திக் கொள்கிறேன். டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஜெப சிந்தையோடு கேளுங்கள். தேவனுடைய ஆவியானவர் அடியின் மூலமாக உங்களோடு பேசுவாராக. சங்கீதங்களில் சில காரியங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளால் நீங்கள் ஜெபத்தோடு கேளுங்கள். சிந்திக்கத்தக்கதாக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 3ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். இந்த அருமையான வசனத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்க கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, பாடல் மூலமாக எங்களோடு பேசுகின்ற தேவன் செய்தி மூலமாக எங்களோடு பேசுவீராக. கேட்கிற உள்ளங்கள் லீதியால் உள்ளத்தை போல் மாற கிருபை செய்யும். எங்களோடு பேசும் ஆண்டவரே, உமது அன்பின் குரலை மட்டுமே நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 3ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து நமக்கு பதில் கொடுக்கின்ற ஒரு தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏன் அவர் செவி கொடுக்கிறார், பதில் கொடுக்கிறார் என்றால் அவர் ஜீவனோடு இருக்கிற ஒரு தெய்வம். ஜீவனோடு இருக்கிற தெய்வமாக இருக்கிறபடியினால் நாம் இந்த பூமியிலிருந்து இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கின்ற ஒரு தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான வேதனைகள் காணப்படலாம், கடன் பாரங்கள் காணப்படலாம், பொல்லாம ஆவிகளின் போராட்டங்கள் உங்கள் குடும்பத்தை ஆட்டி புடைக்கலாம், உங்கள் வியாபார ஸ்தலங்களிலே பலவிதமான நஷ்டங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்கள் குடும்பங்களை உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பர்த்திமேயு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை அவன் வாழ்க்கையிலே நாம் காண முடியும். எரிகோவுக்கு இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவுடைய ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறார் சொன்ன வேத வாக்கியத்தின் உண்மையின்படி அன்று எரிகோக்கு வருகிறதை கேள்விப்பட்ட பர்த்திமேயை போல இந்த டிவி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு பேசுகின்ற ஒரு தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பர்த்திமேயு குருடனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு எரிகோவிலே வந்த பொழுது 2 கண்களும் தெரியாத அந்த பர்த்திமேயு, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி பர்த்திமேயு எப்படி கூப்பிட தொடங்கினானோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உதவி செய்ய வல்லமையுள்ள ஒரு தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பலவிதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறது. வேதனையான, கஷ்டமான, நஷ்டமான, கவலையான, போராட்டமான சில காரியங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறது. அவைகளை பற்றி நீங்கள் கவலையோடு ஆண்டவர் சமூகத்தில் வந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
உங்கள் வாழ்க்கையிலே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி பத்திமையை கூப்பிட்டது போல நீங்களும் கூப்பிடும் பொழுது ஆண்டவராக இயேசு பரிசுத்த பர்வத்திலிருந்து உங்களுக்கு பதில் கொடுக்க, செவி கொடுக்க வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பத்திமையுடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்ட பொழுது அநேக மக்கள் அவனை அதட்டினார்கள். ஏனென்று சொன்னால், அழுக்கு ஆடையை அணிந்திருக்கிறான், பிச்சை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த பரிசுத்தமான இயேசுவை, இந்த நல்ல இயேசுவை, இந்த அழகுள்ள இயேசுவை இவன் கூப்பிடுகிறானே என்று சொல்லி அநேக மக்கள் அவனை அதட்டினார்கள். இப்படி சத்தமிடாதே என்று சொன்னார்கள். ஆனாலும் பத்திமை கேட்கவில்லை. அதிக சத்தத்தோடு கூப்பிட்டானாம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அதிகமாக சத்தமிட்டு கூப்பிட்டான். அநேகர் அதட்டின போதிலும் கூட அந்த அதட்டுதலுக்கு அவன் அஞ்சாதபடி தேவ சமூகத்தை அதிக சத்தமாய் கூப்பிடுறதாக வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவராக இயேசுவை கூப்பிடும் பொழுது அநேக காரியங்கள் உங்களை அதட்டலாம். நீ இயேசுவை கூப்பிடும் பொழுது, இயேசுவை உன் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை உன் சொந்த இரட்சகராய் உள்ளத்திலே வைத்துக் கொள்ளும் பொழுது பலவிதமான பாவங்கள் செய்ய முடியாது என்று சொல்லி பிசாசு உன்னை அதட்டலாம். பொய் பேச முடியாது, களவு செய்ய முடியாது, தெய்வத்துக்கு இஷ்டமில்லாத எந்த காரியத்துக்கும் நீ ஈடுபட முடியாது, பலவிதமான காரியங்களிலே ஈடுபட்டு தேவனை தொழுது கொள்ள முடியாது என்றெல்லாம் சொல்லி பிசாசு உங்களை அதட்டலாம், மனிதர்கள் உங்களை அதட்டலாம். ஆனால் தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி பத்திமையோ சத்தமிட்டு கூப்பிட்டது போல உங்கள் வாழ்க்கையிலையும் பலவிதமான அதட்டுதல் காணப்பட்டாலும் அவைகளை நாம் பொருள்படுத்தாதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சத்தமிட்டு நாம் கூப்பிடும் பொழுது பரிசுத்தமான இயேசு பரிசுத்தமான பருவத்திலிருந்து உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராகவே காணப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பத்திமை அதிக சத்தமிட்டு கூப்பிட்ட உடனே அந்த சத்தத்தை கேட்ட இயேசு அங்கே நின்றார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். பார்த்தீங்களா, ஒரு பிச்சைக்காரன் அழுக்கு ஆடை அணிந்தவன் கூப்பிடும் பொழுதும் கூட இயேசு நின்று அந்த சத்தத்தை கேட்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அசுத்தமான பாவ வஸ்திரம் தரித்த ஒரு மகளாய் நீங்கள் காணப்பட்டாலும் கூட, கர்த்தருக்கு பிரியமில்லாத எத்தனையோ பாவ இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு நீங்கள் வாழ்ந்தாலும் கூட ஆண்டவராக இயேசுவை நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் நின்று கேட்கக்கூடிய ஒரு தெய்வம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பாவியையும் நான் புறமே தள்ளுவதில்லை, என்னை நோக்கி பார்க்கிற மக்களை நான் புறம்பே தள்ளவே மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆதலால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பலவிதமான பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் அசுத்தமான பழக்க வழக்கங்களுக்கும் நீங்கள் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என்னை யாரும் நேசிப்பார் இல்லையே, நான் ஒரு குடிகாரன் என்று சொல்லி என்னை குடும்பத்தின் மக்கள் வெறுக்கிறார்களே என்று சொல்லியெல்லாம் நீ நினைத்து கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையை நேசிக்கின்ற ஒரே ஒரு தேவன், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பாவங்களை இயேசு வெறுக்கிறாரே தவிர பாவியாகிய உன்னை இயேசு நேசிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பத்திமையுடன் அழுக்கு ஆடைகளை அணிந்திருந்த போதிலும், நாற்றம் உள்ள ஒரு மகனாய் இருந்த போதிலும், அநேக வருஷமாய் கண் தெரியாத ஒரு
பிச்சைக்காரனாகவே அவன் கேட்டுக்கொண்டிருந்த பொழுதிலும் கூட அவனுடைய கூப்பிடுதலுக்கு இயேசு நின்று அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறதை வேதத்திலே படிக்க முடிகிறது. நாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மை அழைக்கின்ற ஒரு தேவன் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அழைக்கின்ற ஒரு தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தமிட்டு நீங்கள் கூப்பிடும் பொழுது பரலோகத்திலிருந்து பதில் கொடுக்கின்ற தேவன் உங்களை அழைக்கின்ற ஒரு தேவன் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பாவியை நான் புறம்பே தள்ளுவதில்லை, என்னை நோக்கி பார்க்கிற மக்களை நான் ரட்சிப்பேன் என்று சொன்ன இயேசு உங்களையும் அழைக்கின்ற ஒரு தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட பாவங்களுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு வாழ்ந்தாலும் சரி, தேவனுக்கு பிரியமில்லாத இரகசியமான பாவங்களை செய்து கொடுத்தாலும் சரி, தேவனுக்கு இஷ்டமில்லாத சில பாவ காரியங்களை செய்வதற்காய் அங்கும் இங்குமாக சென்றாலும் சரி, தேவ சமூகத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாத மக்களாக இருக்கலாம். இயேசு எல்லாருக்குரிய தெய்வம். ஆதலால் இயேசுவின் சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் பாவ சாபங்களை இயேசு மன்னித்து உங்களை இரட்சிக்க வல்லமை உள்ளவராகவே காணப்படுகிறார். இந்த பத்திமியுடன் கூப்பிட்ட பொழுது இயேசு நின்று அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். யாரெல்லாம் அவனை அதட்டினார்களோ இயேசு அழைக்க சொன்ன உடனே ஓடி சென்று பத்திமியுடனே அழைத்து வரும் ஒரு காட்சியை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். உங்கள் பாவங்களை விட்டு விலகி, அசுத்தங்களை விட்டு விலகி தேவ சமூகத்திலே வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பத்திமியுடனே அழைத்தவுடனே, நான் அழுக்கு ஆடை அணிந்திருக்கிறேனே, நாற்றமுள்ள ஒரு மகனாய் காணப்படுகிறேனே, எப்படி இந்த இயேசுவிடத்திலே போவது என்று சொல்லி அவன் யோசிக்கிறான். என்ன செய்தால் தெரியுமா? மேலிருந்த வஸ்திரங்களை எல்லாம் கழற்றுகிறான். நாற்றமுள்ள வஸ்திரத்தை கழற்றி இயேசுவிடத்திலே வந்த ஒரு காட்சியை பார்க்கிறோம். இயேசு பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். ஆதலால் பாவ ஜீவியங்களை கழற்றி, அசுத்தமான பழக்க வழக்கங்களை கழற்றி தேவ சமூகத்தில் நீங்கள் வரும் பொழுது நிச்சயமாகவே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராகவே காணப்படுகிறார். பாவம் நமக்கு வேண்டாம், அக்கிரம் நமக்கு இனி வேண்டாம், அசுத்தமான பழக்க வழக்கங்கள் இனி வேண்டாம் என்று சொல்லி அவைகளை உதறி தள்ளிவிட்டு இயேசு எனக்கு போதும் என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே நீங்கள் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இன்று முதல் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராகவே காணப்படுகிறார். சற்று யோசித்து பாருங்கள். பத்திமியுடன் தன்னுடைய மேல் வஸ்திரங்களை கழற்றி இறந்துவிட்டு இயேசுவிடத்திலே வந்தான் என்று சொல்லி விதத்திலே பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே பாவ வஸ்திரங்களை முற்றிலுமாய் கழற்றி இயேசுவிடத்திலே நீங்கள் வரும் பொழுது நிச்சயமாகவே உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நன்மையினால் கிருபையினால் முடிச்சுட்ட வல்லமையாய் காணப்படுகிறார் என்பதற்கு சந்தேகமில்லை. அது மட்டுமில்லை, இயேசுவிடத்தில் நீ பத்திமை வந்தவுடனே ஒரு கேள்வி கேட்டார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார். ஒருவேளை இந்த பத்திமையை கூட சொல்லியிருக்கிறாள், நான் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு பண வசதி இருக்கும் என்று சொன்னால் இந்த பிச்சை எடுக்க வேண்டாமே, தங்குவதற்கு சரியான வீடு இல்லையே, ஒரு மாடி வீடு கொடுப்பீர் என்று சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன் என்று சொல்லி எல்லாம் உலகத்தின் சில காரியங்கள் எல்லாம் இயேசுவிடத்தில் கேட்டிருக்கலாம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கேட்ட உடனே அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே என்னுடைய கண்கள்
பார்வடைய வேண்டும் என்று சொன்னான். அவனுடைய வாஞ்சேர்ந்துதான். பிறவியிலே குருடனாய் காணப்பட்டான். யாரையும் பார்க்க முடியவில்லை, தகப்பனை பார்க்க முடியவில்லை, தாயை பார்க்க முடியவில்லை, மனிதர்களை பார்க்க முடியவில்லை, இயேசுவை கூட பார்க்க முடியவில்லை. ஆதலால் அவனுடைய வாஞ்சையை இயேசுவிடத்தில் சொன்னான். இயேசுவே, என்னுடைய கண்கள் பார்வடைய வேண்டும் என்று சொன்னான். அவனுடைய விசுவாசத்தை அறிந்த, நம்பிக்கை அறிந்த, பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் அந்த குருடத்தை மாற்றி அமைத்து பார்வடையை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பார்வடையை செய்தார். உங்கள் வாழ்க்கையிலே மாமிச கண்கள் திறந்திருந்தாலும் ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டதாகவே காணப்படுகிறது. வேதத்தின் அதிசயங்களை பார்க்க முடியாதபடி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி, வாழ்க்கையில் இயேசுக்கு உங்கள் உள்ளத்தை ஒப்பு கொடுக்க முடியாதபடி பலவிதமான பாவ தூசிகள் உங்கள் மனக்கண்களை குழாய்க்கு வைத்திருக்கலாம். பரவாயில்லை. இந்த வேளையில் இயேசுவிடத்தில் வந்தால் குழாய் இருக்கிற மனக்கண்களை திறக்க ஆண்டவரால் முடியும் என்பதற்கு விசுவாசித்து நீங்கள் இயேசுவிடத்தில் வாருங்கள். இந்த பத்திமே குழலுடைய கண்கள் திறந்தவுடனே முதலாவது அவன் இயேசுவை பார்க்கிறான். எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு அதிசயமான ஒரு காரியம்! இயேசுவை பார்த்து அவரை பின் சென்றான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவ சாபங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு இயேசு நீக்கின பிறகு இனி நீங்கள் பிசாசை பின்பற்றக்கூடாது. பழைய பாவ இச்சைகளை, பாவ காரியங்களை பின்பற்றாதபடி இயேசுவையே பின்பற்றி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி இந்த சத்தியம் நம்மோடு பேசுகிறது. யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவை மட்டும் பின் செல்லும் ஒரு அனுபவம். ஏனென்று சொன்னால், இயேசு ஜீவிக்கின்ற ஒரு தேவன், இயேசு பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். இயேசுவை பின்பற்றும் பொழுது நிச்சயமாகவே அவரை போலவே நம்மை மாற்றி அமைக்க ஆண்டவராக இயேசு வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவரில் இருந்த தாழ்மை, அவரில் இருந்த பரிசுத்தம், இயேசுவில் இருந்த உண்மை, உத்தமம், அன்பு, இவைகளெல்லாம் நமக்கு தந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேறி செல்லவும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வத்தை நாம் பின்பற்றும் பொழுது இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து சென்றாலும் கூட அவரோடு வாசம் செய்கின்ற பரிசுத்தமான பர்வதத்தை, பரலோக ராஜ்யத்தை, முக்தியின் பேரின்பத்தை, மோட்சத்தின் பேரின்பத்தை ஆண்டவராக இயேசு கொடுக்க வல்லமை உள்ளவராகவே காணப்படுகிறார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசுவை நீங்கள் பரிசுத்தமாய் கூப்பிடும் பொழுது இன்று முதல் பரிசுத்தமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை, தாழ்மையான ஒரு வாழ்க்கை, அன்புள்ள வாழ்க்கை நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவியாக இருந்து, உங்களோடு அவர் இருந்து உங்களுக்கு உதவி செய்து எல்லா காரியத்திலும் காப்பாற்றி உங்களை, உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க நன்மையினால் கிருபையினால் முடிச்சுவிட்ட வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். அதற்கு வேண்டிய கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருவதற்காக காத்திருக்கிறார். அவர் சமூகத்திலே குடும்பமாக தனிமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? ஜெபிப்போம், ஜெபம் செய்யும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே உங்களை ஆண்டவர் கரத்திலே அர்ப்பணித்து விடுங்கள்.
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அருமையான பத்தியமையை கூப்பிட்டது போல நீங்கள் கூப்பிடுங்கள். பலவிதமான உலகத்தின் ஆசா பாசங்கள், பலவிதமான பாவ காரியங்கள் உங்களை அதட்டி இயேசுவை கூப்பிடாதே என்று சொன்னாலும் கூட அதற்கு நாம் கீழ்ப்படியாதபடி, இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை தாரும், பரிசுத்தமான வாழ்க்கையை தாரும், உண்மையை தாரும், உத்தமத்தை தாரும், தாழ்மை தாரும், அன்பை தாரும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே உங்களே உங்கள் குடும்பத்தை இயேசுவின் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். நிச்சயமாகவே அந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர வல்லமை உள்ளவராகவே காணப்படுகிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை இந்த கரத்திலே ஒப்பு கொடுத்தார்களோ அவருடைய பிசாசு, உலகம், மாமிசம் ஒன்று வஞ்சித்து விடாதபடி கிருபையாய் 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 காத்துக்கொள்ளும். கடன் பாரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, வியாகுலத்தோடு, வியாதியோடு, துன்பத்தோடு, போராட்டத்தோடு இருக்கிற மக்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை கொடுப்பீராக. தெய்வீக வல்லமை மக்களுடைய உச்சந்தல் முதல் உள்ளங்கால் வரை பாய்ந்து செல்வதாக. ஜபத்தை கெடுக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். என்னை இயேசுவை மட்டும் பின்பற்றுங்கள், அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இயேசு பேசுகிறார் ஜெபக்குழு ஜெபிக்கத்தக்கதாக எங்களுக்கு நீங்கள் கடிதம் எழுதுங்கள், ஃபோன் பண்ணுங்கள். எங்கள் வீட்டிலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை இயேசு பேசுகிறார் ஜெபக்குழுவாக சேர்ந்து ஜெபித்து வருகிறோம். அந்த ஜெபக்குழுவிலே நீங்கள் வந்து பங்கு பெறலாம். அருமையான தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிரசன்னம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நன்மையினால் கிருபையினால் முடிச்சூட்டி காத்து கொள்வதாக. ஆமென்.